ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சோலோ ஃபார்மிங் இன் த டவர் சாப்டர் 113 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் 112 வரையும் அப்லோட் பண்ணிட்டேன். செக் பண்ண நான் செக் அவுட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஸ்டார்டிங் சைட்லேருந்து என்ன காமிக்கிறாங்கன்னா அந்த லெஜெண்டரி கேரக்டர் தான் காமிக்கிறாங்க. ஸோ ஈவெண்ட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த லெஜெண்டரி ஈவெண்ட் வர வரையும் இந்த கேரக்டர் இங்கே தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஹீரோ என்ன தெரியுமா பண்ணிருக்கான், அவன் குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல. நம்ம போனது கேட்குறான், எதுக்கு இவ்வளோ இன்க்ரீடியன்ட் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது, இவ்வளோ போட்டு எதுக்கு பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இது வந்துட்டு ஸ்பெஷல் டேவரா, ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சிருச்சு, இப்போ எல்லோரும் திருப்தியாக சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே இருக்காங்க, ஸோ எல்லாம் நல்லா சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு நான் நல்ல விதமாக பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டிஷ் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கான். நம்ம குட்டி கடைக்கு ஹாப்பி, ஐயா ஸ்பெஷல் டிஷ்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஆகிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ ரேபிட்ஸ் எல்லாம் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றான். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த ஸ்லைஸ் பண்ணுறது மற்ற ஹெல்ப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யார் ஹெல்ப்புக்கு கூப்பிட்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரேபிட்ஸும் தான், அந்த 5 விதமான ஒயிட் ரேபிட் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க தான் மெயினாக வர்றது. வாட்டர் ரேபிட்டும் நம்ம ஸ்லைஸ் ரேபிட் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஸோ அவங்க 2 பேரும் எல்லாத்தையும் ஸ்லைஸ் பண்ணிருக்காங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா இத்தனை வருட காலங்களாக அவன் ரைஸே சாப்பிட்ருக்க மாட்டான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ரக்கூன்ஸ் மூலியமாக ரைஸ் கிடச்சிருக்கும். ஸோ அந்த ரைஸை வச்சு தான் டிஷ்ஷு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஹீரோட எண்ணம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன் டிஷ்ஷு செஞ்சுட்டு இருக்கான். இதை யார் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் ரேபிட் இருப்பான்ல, ஸோ அவன் தான் பார்த்தீங்கன்னா இதை மொத்தத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக ரெடி பண்ணிக்கிறாப்புல. அதுக்கு மேலே இந்த ரைஸ் கேக்கையும் சேர்த்து போட்டுக்கிறாப்புல. ரைஸ் கேக் ஏற்கனவே கட் பண்ணால, இது ரக்கூனுக்கெல்லாம் சுத்தமாக புரியல, என்னடா பண்ணிட்டுருக்கான், என்னடா சமைச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் பார்த்துட்ருக்காங்க, அருவருப்பாகவும் லைட்டாக பார்த்துட்ருக்காங்க, எதுக்கு இவன் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் அதோட வாசம் ரொம்ப பரவுது, அது மட்டும் இல்லாமல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களும் அட்ராக்ட் ஆகிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் விண்டோலெலாம் வந்துடுது, ஹீரோ வந்து தயாரித்த இந்த இத்தனை நாள் வரையிலும் இருக்கும், இது என்ன கிரேடு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க எல்லாருக்குமே சாப்பிட கொடுக்குறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே சாப்பிட தயார். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபஸ்ட்டு சமைக்கும் போது தான் எல்லாருமே கொஞ்சம் டேஞ்சரஸாக பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவனோட சமையலை பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் சாப்பிட ரெடி ஆகிடுறாங்க. மற்றவங்களாம் ரெடி ஆனதை பார்த்துட்டு ரக்கூனும் ரெடி ஆகிடுறாங்க. ஏன்னா கலர்ஃபுல்லாகவும் இருக்குது, ஹீரோ இத்தனை பேர் நம்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ட்ராகன் தானே, ஸோ அதனால தான். ஸோ இப்போ இதை சாப்பிடும் போது அவங்களுக்கு ஸ்லைட்டாக வந்து எஜிலிட்டிலாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு. இதில் நிறையப்படியான காய்கறி போட்டிருக்காங்கல்ல, அதாவது இந்த டிடக்ஷன், அது மட்டும் இல்லாமல் இந்த கேரட் இதெல்லாம் போட்டனால அதோட எஃபெக்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ எல்லாருக்குமே அதை சேவ் பண்ணிட்டுருக்கான். நம்மளோட அம்மா ரேபிட் இருக்காங்களா, அவங்களுக்கு கொஞ்சம் ஜூனியர் குட்டி ரேபிட்ஸ், ஓகேவா, ஏன்னா நிறைய குட்டி ரேபிட்ஸ் இருக்காங்க, அதனால் இவங்களை ஜூனியர் குட்டி ரேபிட்ஸ்னு வச்சுக்கோம். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து ஜாலியாக ஊட்டி விட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சேவ் பண்ணுறாங்க. அங்கே இருக்க ரெக்கவுன்ஸ்லாம் கேட்குறாங்க, ஆமாம் இது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஸோ இதில் ஒரு டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது லூனர் நியூ இயர் அன்றைக்கி தான் அதெல்லாம் பண்ணுவாங்க மெயினாக, ஓகேவா. ஸோ கொரியாவில் சேர்ந்த ஒரு டிஷ் வகையானது லூனர் நியூ இயர் அன்றைக்கி தான் அதை பண்ணுவாங்க. ஸோ ஹீரோட கேல்குலேஷன் படி ஹீரோ இங்கே வந்ததுலேருந்து அவன் போன நாட்களையும் கழிச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு லூனர் நியூ இயராக தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணிச்சு ஹீரோ கரெக்டாக பண்ணியிருக்கிறான். இது ஒரு வெற்றின்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஈவெண்ட்டும் முடிஞ்சது அதே டயத்தில் லூனர் நியூ இயர் அன்றைக்கி இதை பண்ணிட்டான் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டோட இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினாட்டர்ஸ் மற்ற எல்லாருமே ஷேர் பண்ணிருக்காங்க. இந்த டயத்தில் தான் பூனை வந்துட்டு அங்கே இருக்க ரக்கூன்ஸ்லாம் கேட்க ஆரம்பிக்கிறான், இதோட இன்க்ரீடியண்ட்லாம் நான் உங்களுக்கு தர்றோம், இது ஓகேவா, இதேமாரி ஒரு பவுலுக்கான இன்க்ரீடியண்ட்டை நான் தர்றேன், எத்தனை பவுல் வேணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பூனை கேட்குறான். ஸோ அங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, நாங்கள் அதை வாங்கிக்கிறோம், இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ஸோ இது வந்து எவ்வளோக்கு தருவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. நம்ம பூனை வந்து சொல்கிறான், நீங்கள் எவ்வளோக்கு வாங்கிக்குவீங்கன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி. பூனை வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு முதல்ல கொடுத்துட்டோம்னா அவங்க வந்துட்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியுது. ஸோ அதனால் பூனை அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பண்ணுறான். அவங்க வந்துட்டு 3 டவர் காயினுக்கு கொடுக்குறதா சொல்கிறாங்க. பூனை எத்தனை டவர் காயின் கொடுக்குறதா இருந்தாலும் இதே தான் சொல்லியிருப்பான். ஸோ அவங்க 3 டவர் காயினோடனே, என்னப்பா இந்த இன்க்ரீடியன்ட்லாம் எவ்வளோ பெருசு தெரியுமா, நான் உங்களுக்கு கொடுக்குறதே சொன்னதே பெரிய விஷயம், அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு எஜிலிட்டிலாம் இம்ப்ரூவ் பண்ணுது, இத்தனை வகையான காய்கறி போட்டிருக்கோம், இதெல்லாம் உங்களுக்கு தரணும், ஒரு பவுலுக்கு இவ்வளோன்னு தான் பேச்சு. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு பவுலுக்கு 3 டவர் காயின் தருவேன்னு சொல்லிட்டு. பூனை வந்துட்டு இதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஸோ அங்கே இருக்கிறவங்களும் ஒத்துக்கிறாங்க. பூனை சொல்கிறதுலேயே பாயிண்ட் இருக்குது, ஏன்னா இந்த மாதிரியான ஒரு சூப்பு அவங்க பார்த்ததில்ல, இது வந்து ஒரு ஸ்பெஷல் கிரேடு சூப்பு, அதனால் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு 5 டவர் காயின் தரேன் அப்படிங்கிற மாதிரி நான் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒத்துக்கிறாங்க. ஹீரோவும் பார்த்துட்ருக்கான், என்ன பூனை பண்ணிகிட்ருக்கான், ரொம்ப வித்தியாசமாக தெரியுதுன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் கலந்துக்க ஆரம்பிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் அவங்களும் ஒத்துக்கிறாங்க, நாங்கள் 5 டவர் காயின் எனக்கு வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பவுலுக்கு 5 டவர் காயின், அதாவது ஒரு பவுல்
பவுலுக்கான இன்க்ரீடியன்ட் அவன் தந்தான்னா 5 டவர் காயின் தர்றதா அர்த்தம். ஸோ இப்போ வந்துட்டு பூனையும் ஒத்துக்கிறான், சரி நான் தர்றேன், நீங்கள் எவ்வளோ வாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் இதேமாதிரி 100 பவுல் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 100 × 500 டவர் காயினுக்கு மொத்தமாக வாங்கிக்கிறதா சொல்கிறாங்க, அதாவது 100 பவுல் தர்றதா. இந்த டயத்தில் வந்துட்டு ஒத்துக்கிறாப்புல பூனை வர்றான். அந்த டயத்தில் தான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், யோ என்னை பார்த்து கற்றுக்கையா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறா பூனை தலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ண வைக்கிறாப்புல. இதுக்கப்புறம் ரக்கூன்லாம் கேட்குறாங்க, வந்து தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப நம்மளோட ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், இந்த டிஷ்ஷு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள்கிட்டே பார்த்திங்கன்னா 300 பவுலுக்கு தான் நாங்களே வச்சுருக்குறோம். ஸோ அதுலேயே நீங்கள் 100 பவுல் கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லிமிட்டட் எடிஷன். இது வந்து ஸ்பெஷல் டேயில் மட்டும்தான் இந்த டிஷ்ஷே நாங்கள் செய்வோம். ஸோ இதை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா? ஹீரோ வந்து சொல்கிறான், இதுமாரி நியூ இயருக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் செய்வோம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் இதை இப்போ வாங்கினா தான் உண்டு, இதுக்கப்புறம் உங்களால் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. லிமிட்டட் எடிஷனோடனே அங்கே இருக்க ரக்கூன்ஸ் எல்லாம் போயிடுது, எப்படியாவது இது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இது நாங்கள் வந்து 3 மடங்காக வாங்கிக்கிறோம். ஸோ போன ப்ரைஸோட இப்போ நாங்கள் 3 மடங்கு அதிகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன தெரியுமா பண்ணுறாங்க, 15 டவர் காயினுக்கு பர் பவுலுக்கு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 5 டவர் காயினில் இருந்தவங்க இப்போ 15 டவர் காயினுக்கு வந்துட்டாங்க, இப்போ அதாவது பர் பவுலுக்கு. ஸோ இந்த நேரத்தில் ஹீரோ வந்து சொல்கிறான், சரி நானும் ஒத்துக்கிறேன், நீங்களும் இவ்வளோ தோட கெஞ்சி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ அதை ஒத்துக்கிறாப்புல. இதுக்கப்புறம் வந்துட்டு ஹீரோ வந்து என்ன தெரியுமா சொல்ல ஆரம்பிக்கிறான், அடுத்த வாட்டி வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஈஸியான நெகோசியேஷனில் போயிடலாம், இது கொஞ்சம் லிமிட்டட் எடிஷன் வாங்குறதா எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ வந்து சொல்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பி பண்ணிடுறான். இது வந்து ஒரு வின் சுச்சுவேஷனாக அமைஞ்சு போயிடுது. இந்த டயத்தில் தான் நம்ம போனது சொல்கிறான், யோ நீ பெரிய ஆளியா, எப்படியா இந்த மாதிரிலாம் யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பூனை கேட்டுட்ருக்கான். இதெல்லாம் பிறவிலே வந்ததுடா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு டைலாக் கூட முடிக்கிறாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி கரடி இருக்கான்ல, அதாவது பர் பவுலுக்கு தான் அவங்க வந்து காசு வாங்கிட்டு இருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 100கணக்கான பவுலை நம்ம குட்டி கரடியை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டான். யோ குட்டி கரடி தலையா, நம்மள்ட்ட இது கொஞ்சம் கம்மியாக தான்டா இருக்குது, இதையாண்டா மொத்தமாக சாப்பிட்டு தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி நம்ம பூனை வந்து கத்திட்டு இருக்கான். இதுக்கப்புறம் தான் ஹீரோ சொல்கிறான், யோ நம்மள்ட்ட 500க்கு மேலே இருக்கியா, அவங்கள நான் சும்மா சொன்னேன் அப்போ தான் காசு எடுத்து வாங்கின்னு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்கிறான். யோ நீ பெரிய ஆள் தான் போ அப்படிங்கிற மாதிரி நம்ம பூனை யோசிச்சுக்கிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம குட்டி கரடியை கலாய்க்க ஆரம்பிக்கிறான். குட்டி கரடி வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு குழந்தை மாதிரி தானே. ஸோ அதனால் அவனை ஈஸியாக கலாய்ச்சி விட்டுறலான்னு நாங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு பவுல் வந்து ஒரு வருஷத்துக்கு தான் சாப்பிடுவோம், நீ 100க்கு மேலே இந்த பவுல் எடுத்து சாப்பிட்ருக்க, அப்போனா உனக்கு 100 வயசுக்கு மேலே ஆகுது, அப்போனா நீ எனக்கு தாத்தா முறை வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ கலாய்க்கிறான். அதை கேட்டு நம்ம குட்டி கரடி அழுக ஆரம்பிச்சிடறான். யோ நான் தாத்தாவெல்லாம் இல்லை, எங்கள் அம்மாவோட நான் சின்ன பையன்தான், நீ சொல்கிறத பார்த்தா எங்கள் அம்மாவோட நான் பெரியவனா அப்படிங்கிற மாதிரி குட்டி கரடி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிடறான். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ சொல்கிறான், யோ இதெல்லாம் ஜோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான், அந்த ரைஸ் கேக் இருக்குல்ல அதில் ஹனியை தடவி இப்போ குட்டி கரடி கொடுக்குறான். குட்டி கரடி இப்போ சமாதானம் ஆகிடுறாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிரே உல்ஃபு அப்புறம் நம்ம பிளாக் உல்ஃபெல்லாம் வந்துடுறாங்க. ஸோ யாரை பார்க்க வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா அயனோவை பார்க்க தான். அயனோவிட்ட வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம சரத்தோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்துட்டு இதேமாரி நம்மளுடைய மேஜிக் அசோசியேஷனை மெர்சினியர் அசோசியேஷனை கூப்பிட்டுருக்காரு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெபுட்டி டைரக்டர் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் பியூரோ இருக்கார்ல, ஸோ அவரை வந்துட்டு நம்ம கிரீடு கொலை பண்ணிட்டதாகவும் அது மட்டும் இல்லாமல் சிரத்தை கடத்திட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, நம்ம சீக்கிரம் 55வது ஃப்ளோருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ரொம்ப ஷாக்காகிறாங்க, என்னது சிரத்தை கடத்திட்டாங்களா, அதுவும் டெபுட்டி டைரக்டரை கொலை பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே ஷாக்கு. ஸோ இதுக்கெல்லாம் கிரீடு தான் காரணம் அப்படிங்கிறத அவங்க இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், என்னால் மட்டும் ஒரு ஃப்ளோருக்கு இன்னொரு ஃப்ளோருக்கு ஈஸியாக போக முடிஞ்சால் நானும் கூட வந்திருப்பேன், என்னால் தான் முடியலை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுடைய சைடில் இருக்க கருத்தை சொல்லிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனையும் கலந்துக்கிறான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பூனை வந்து எதுலேயும் கலந்துக்க மாட்டான், இதில் பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறான். ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சரத்துக்காக தான், ஏன்னா சரத்து ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கிறனால. ஸோ இப்போ யார் கிளம்புறான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் உல்ஃபு, கிரே உல்ஃபு, அப்புறம் அயனோ, அப்புறம் பூனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் ரேபிட், அப்புறம் பிரின்சஸ் ரேபிட், இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு இப்போ அந்த இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறாங்க 55வது ஃப்ளோரில் தான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான், என்னடா இது ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்கிறாங்க, இன்னொருத்தனை கடத்திட்டேன்னு வர சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்மளுடைய மினாட்டார்கிக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாப்புல, அதை பற்றி மட்டும் வருத்தப்பட்டு இப்போ பிரயோஜனம் இல்லை, நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்துட்டு வேவ் பாயிண்ட்டை எம்டியாக விட்டு வந்திருக்கோம், எம்டியெல்லாம் ரொம்ப நேரத்துக்கு இருக்கக்கூடாது, நாங்களும் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மினாட்டார் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நாளில் ப்ளூ மூன் வரப்போகுது அப்படிங்கிறதே அவர் சொல்லிடுறாரு. எது ப்ளூ மூன் வரப்போதா, ஐயோ இந்த ஃபெஸ்டிவலு அது மட்டும் இல்லாமல் இந்த லூனர் நியூ இயரு அது இதுன்னு சொல்லிவிட்டு நான் ப்ளூ மூனை மறந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வச்சுட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்மளுடைய மினாட்டார் வந்து சொல்கிறான், நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னு பார்த்தீங்கன்னா சவுத்தன் ஈஸ்டர்ன் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்தமாரி புதுசாக ஒரு எனர்ஜியை நான் வந்து சென்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுப்பா கரப்டட் இஎன்டிஸா, இல்லை கரப்டட் இஎன்டிஸுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது போல், அதுவும் மண்ணுக்கடியில் எல்லாமே இருக்குது, என்ன இருக்குன்னே தெரியல, ஆனால் நெருப்பு குழம்பு மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய மினாட்டார் கிங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெரிஃபிக்காக சொல்லிட்டுருக்காப்புல. அதோட இமேஜையும் காமிக்கிறாங்க. இதோடைய இந்த சாப்டரையும் முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.